சிலுவை பாதை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சுருக்கமான மனத்துயர் ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். சிலுவை பாதை முன்னுரை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையை சுமந்தார். நமக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்தி உயிரை இழந்தார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பயணத்திலே இப்பொழுது நாம் பயணிக்க இருக்கின்றோம். நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த தியாகங்களையெல்லாம் செய்தாரே. நாம் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, நம்மை அழைத்தவருக்காக நம்மை இழக்க தயாராக இருக்கின்றோமா? நாம் தியாகம் செய்ய நம்மையே அர்ப்பணிக்கின்றோமா? இயேசுவின் சிலுவை பாடுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தியாகங்களை பெற்றவர்களாய் இதோ இந்த சிலுவை பாதையிலே பயணிப்போம், வாருங்கள். பணிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பணிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக. முதல் நிலை. இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகின்றனர். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எந்த தவறுமே செய்யவில்லை. ஆனாலும் இயேசுவுக்கு அநியாயமாக சிலுவை மரணத்தை தீர்ப்பிட்டார்கள். இந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால், நான் தான் எந்த குற்றமும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இந்த நோய், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த இழப்பு என்று அழுது புலம்பி இருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ, இது மக்களின் மீட்புக்காக இந்த அநியாய தீர்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அமைதியாக கடந்து செல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல கடந்து செல்வதற்கான மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போல அநியாய தீர்ப்புகளை, அவதூறுகளை கடந்து செல்வதற்கான நல்ல மனதை எங்களுக்கு தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரால் துடிக்க வைத்தார். தாளா சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக
இறைவா எனக்காக இடர்பட வந்து எனக்காக இடர்பட வந்து எனக்காக. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் மீது சிலுவை சுமையாக திணிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும். இந்த சிலுவையை சுமப்பதற்கான வலிமையை, ஆற்றலை கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகின்றார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். சுமைகளை சுமக்க பழகி கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். ஜெபம். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்மை போல சிலுவையை சுமக்கக்கூடிய ஆற்றலை தாரும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொண்டு நாங்கள் வெற்றி பெற உதவி செய்யும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். விழுந்தே சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தே துயர்களின் நினைவோடு. விழுந்தே சிலுவை பழுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக. மூன்றாம் நிலை. சிலுவை பாரத்தால் இயேசு முதல் முறை தரையில் விழுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிலுவை சுமையினால் இயேசு ஆண்டவர் தரையில் விழுகிறார். வாழ்க்கையில் கீழே விழுதல் என்பது இறைவனுக்கும் நிகழ்ந்திருக்கிறது. மனிதர்களாகிய நாம் நோய்களினால் விழுந்து கிடக்கிறோம். தொழிலில் முன்னேற்றம் இல்லாததனால் விழுந்து கிடக்கின்றோம். தேர்வு எழுதி வெற்றி பெறாததனால் சோர்ந்து போயிருக்கின்றோம். ஐயோ, நான் தோற்று போய்விட்டேனே என்று நாம் முடங்கி போய்விடுகிறோம். கீழே விழுவது மீண்டும் எழுவதற்காகவே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எழுந்து வாருங்கள், இறைவன் உங்களோடு இருக்கின்றார். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். மீண்டுமாய் எழுந்து நடக்க எங்களுக்கு வலிமையை, ஆற்றலை தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். தாங்கிட ஒன்னா துயருற்றி உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார். தாங்கிட ஒன்னா துயருற்றி எனக்காக இறைவா எனக்காக
நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிலுவை பயணத்திலே அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு சந்திக்கின்றார். ஒரு தாயும் மகனும் சந்திக்கின்ற பொழுது இனம் புரியாத ஒரு புதிய ஆற்றல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு புதிய உத்வேகம் அங்கே பிறக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய தாயை தந்தையை அடிக்கடி சந்தியுங்கள், அவர்களோடு உரையாடுங்கள். உங்களை அறியாமலேயே அங்கே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு வலிமை, ஒரு புதிய ஆற்றலை கடவுள் அந்த சந்திப்பின் வழியாக உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, உம்முடைய தாய் மரியாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாயாக கொடுத்திருக்கின்றீர். அந்த தாயின் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, இம்மண்ணுலக வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களின் மீதும் கொண்டிருக்க நல்ல மனம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஐந்தாம் நிலை. சீரேன் ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க துணை புரிகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அவர் இறைமகனாக இருந்த போதிலும் அவருடைய சிலுவையை அவரால் சுமக்க இயலாத நிலையிலே சீமோன் உதவி செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று எத்தனையோ நம்முடைய உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். கடன் பிரச்சனைகளோடு, நோய்களோடு, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளோடு இவர்களுக்கு நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை, பள்ளி கட்டணத்தை கட்ட முடியவில்லை, இப்படி எத்தனையோ நிலைகளில் நம்முடைய உதவியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஏராளம். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம். அன்பு நிறை இயேசுவே, இதோ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும். விளம்பரத்திற்காக இல்லாமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடிப்படையிலே உதவி செய்ய நல்ல மனதை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். நீலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நீலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர்,
எனக்காக. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, யார் என்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் இயேசுவின் முகத்தை துடைத்தே தீருவேன் என்று துணிச்சலோடு ஒரு பெண் முன் வருகின்றாள். பெண் என்பவள் துணிவு மிக்கவள், எதற்கும் அஞ்சாதவள். நாம் தான் பல நேரங்களிலே இதை புரிந்து கொள்வதில்லை. வெரோனிகாவைப் போல வீரமும் துணிவும் நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் தேவை. ஜெபம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, வெரோனிகாவைப் போல எதையும் துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இன்று பல காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பய உணர்வுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஏற்கனவே ஒரு முறை கீழே விழுந்து விட்டார். இப்பொழுது இரண்டாம் முறையாக கீழே விழுகின்றார். வாழ்க்கையில் ஒரு முறை தோல்வியடையலாம், ஒரு முறை அவமானப்படலாம், ஒரு முறை ஏமாற்றப்படலாம். இரண்டாம் முறை இவைகளெல்லாம் நமக்கு நடக்கின்ற பொழுது நாம் உடைந்து போய்விடுகிறோம். இனி எழுந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்து விடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அஞ்சாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்றார். எழுந்து வாருங்கள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, இதோ நாங்கள் சோர்ந்து போகாமல் மீண்டுமாக உம்மை போல எழுந்து நடக்க ஆற்றலை தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தொடர் தோல்விகள் எங்களுக்கு நீர் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் என்ற புரிதலோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க அருளை, ஆசீர்வாதத்தை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ. விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர்.
எனக்காக. எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். பாடுகள், துன்பங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே எருசலேம் மகளிர் இயேசுவின் வேதனையை பார்த்து அழுது புலம்புகிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை கண்ட இயேசு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அன்பு இறைமக்களே, இன்று எத்தனையோ மக்கள் ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். பணம் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம். நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்வதற்கு தான் இன்று மனிதர்கள் இல்லை. எனவே நாம் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருப்போம். ஜெபம். அன்பு நிறைந்த இயேசுவே, எருசலேம் மகளிருக்கு நீர் ஆறுதல் சொன்னீரே, உம்மை போல நாங்கள் துன்ப துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்ல உடனிருக்க நல்ல மனதை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்து கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தே. மூன்றாம் முறையாய் நீர் விழுந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மூன்றாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். சிலுவையின் சுமை அதிகமாகிவிட்டது. உடலில் தெம்பு இல்லை. கீழே விழுகிறார். எத்தனை பேர் இதை பார்த்து ஏளனம் செய்திருப்பார்கள். இறந்த மனிதனை உயிரோடு எழுப்பினான். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினான். இதோ கீழே விழுந்து கிடக்கிறான் என்று கேலி செய்திருப்பார்கள். இந்த கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் மத்தியிலே மூன்றாம் முறையாக விழுந்து இயேசு ஆண்டவர் எழுந்து வருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்திலே நீங்களும் இப்படியாக தொடர் தோல்வியை சந்திக்கிற பொழுது உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஏளனம் செய்வார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். அதற்கெல்லாம் உங்கள் உள்ளத்திலே இடம் கொடாமல் நம்பிக்கையோடு இருங்கள். இயேசு ஆண்டவரைப் போல எழுந்து நடங்கள். அவர் மாபெரும் வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். அதேபோல யாரும் கீழே விழுந்து கிடந்தால் அவர்களை ஏளனமாக நீங்களும் ஒருபொழுதும் பார்க்காதீர்கள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, இதோ பிறரை ஏளனம் செய்யாமல், பிறரை கேலி செய்யாமல், பெருந்தன்மையோடு அவர்களை உற்சாகப்படுத்தி எழுந்து நடக்க வைக்கக்கூடிய நல்ல மனதை தாரும். அதேபோல பிறரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் சோர்ந்து போகாமல் துணிந்து பயணிக்க மன வலிமையை எங்களுக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உடைகள் களைந்திட உமை தந்தி, இரத்தமடைகள் திறந்திட மெய் நொந்தி. உடைகள் களைந்திட உமை தந்தி, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை அகற்றுகின்றார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் உடையை தொட்டால் போதும் நான் நலமடைவேன் என்று சொல்லி 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் இயேசுவின் உடையை தொட்டால் நலமடைந்தாள். அப்படி உடையின் வழியாக கூட நோய்களிலிருந்து குணப்படுத்திய ஆண்டவர் இயேசுவின் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்துகிறார்கள். இயேசு ஆண்டவரைப் போல ஒரு காலத்தில் நீங்களும் செல்வ செழிப்போடு இருந்திருக்கலாம். இப்பொழுது உங்களை ஒரு கூட்டம் அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாதீர்கள். கடவுள் உங்களோடு இருக்கின்றார். கடவுள் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். ஜெபம். அன்பு நிறைந்த இயேசுவே, இதோ உம்மை அவமானப்படுத்தியதைப் போல எங்களையும் சிலர் அவமானப்படுத்துகின்றார்கள். இந்த நிலைகளில் நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை போல துணிவோடு நன்மை செய்ய அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். உயிரோடு இருக்கக்கூடிய உடலில் ஆணிகளை கொண்டு அறைகின்றார்கள். இயேசுவின் உடலில் அது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்திருக்கும். அவர் இரத்தம் சிந்துகிறார். நாம் மீட்பு பெற வேண்டும், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் வேதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இயேசு ஆண்டவரைப் போல உங்களுக்காக எத்தனையோ நபர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள். நன்றி மறவாமல் இருங்கள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே, உம்மை போல நாங்களும் பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும்.
எங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க அருள் வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். என்னுயிரகன்றது உம்மை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கெட்டு. என்னுயிரகன்றது உம்மை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு ஆண்டவர் 33 வயதில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார். தான் பணி செய்த 3 ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் நாட்களிலே அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிறர் மத்தியிலே நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் நல்ல மக்களை சம்பாதிக்க வேண்டும். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, உம்மை போல நாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ நீரே எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். துயருற்று துடித்தால் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தால் உளம் நொந்து, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக. 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அவர் தாயார் மடியில் வைக்கின்றார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இதோ ஆண்டவரின் அடிமை என்று கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவள் அன்னை மரியாள். தூய ஆவியால் கருவுற்று குழந்தை இயேசுவை பெற்றெடுத்தாள். இதோ அந்த மகனை இப்பொழுது சிலுவையில் பலி கொடுத்து விட்டு அவருடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி இருக்கிறது. ஒரு தாய்க்கு இது எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். தாய் உயிரோடு இருக்க, தந்தை உயிரோடு இருக்க, பிள்ளைகளை இழந்து தவிப்பது உண்மையிலேயே உள்ளத்தை வாள் ஊடுருவும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ உங்களுடைய பெற்றோர்கள்
உங்களை குறித்து எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை உணர்ந்து பாருங்கள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, இதோ எங்கள் தாய் தந்தையரை மதித்து நடக்க, அவர்களுக்கு பணிவிடை செய்ய நல்ல மனதை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தை எவ்வளவு உண்மையானது! இதோ அவர் பிறந்ததும் ஒரு மாற்றானுடைய மாட்டுத் தொழுவத்தில், இப்பொழுது அடக்கம் செய்யப்படுவதும் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்பவருடைய கல்லறையில். மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. நாம் தான் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நிலத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். தோட்டத்தினால், வயல்களினால், வீடுகளினால், நாம் நகைகளினால், பணங்களினால் இப்பொழுது சண்டை போட்டு பிளவுபட்டு கிடப்பது ஏன்? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பு நிறைந்த இயேசுவே, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து, நீயே நிரந்தரம், நீரே நிம்மதி என்று உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.